ஹே மாஸ்டர், பிராய்லர் சிக்கன் ஏன் சாப்பிடுற? அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அது சாப்பிட்டா சின்ன பொண்ணுங்க கூட சீக்கிரம் வயசுக்கு வந்துருவாங்களாம். என்னது, பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டாங்களா? அப்ப மாஸ்டர் வயசுக்கு வர வேண்டிய டைம் வந்துச்சு. ஓகே ப்ரோ, அப்ப நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க ஓவர்ஸ் கிட்ட போய் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்றோம். ஏய் நிறுத்துங்கடா, நான் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஐயோ பாஸ், பிராய்லர் சிக்கனுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்களாம் பாஸ். அப்ப சீக்கிரம் வயசுக்கு வரணும்ல, சீக்கிரம் சிக்னல் அனுப்புங்க. டேய், இது ரொம்ப பழைய உருட்டுடா, இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? growth ஹார்மோன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, அதை நம்ம இந்தியால எப்பயோ பேனும் பண்ணிட்டாங்கடா. அப்போ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில படிச்ச டாக்டர் சொல்றதுலாம் பொய்யா? அப்ப இதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இதுக்கு? டேய், அது ஆன்டிபயோட்டிக்ஸ்ரா, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கிடையாது. கோழிக்கு எந்த டிசீஸும் வரக்கூடாதுன்னு போடுவாங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன். ஏய் சீ, நிறுத்து. நீ சொல்ற மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு வெச்சுப்போம். growth ஹார்மோன்ஸ்னா என்னது? ஜஸ்ட் புரோட்டீன்ஸ். ஒன்ஸ் வயித்துக்குள்ள வந்துச்சுன்னா ஈஸியா பிரேக் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், ஒண்ணுமே ஆகாது. ஏய் ஆமாண்டா, இதெல்லாம் அந்த காலத்துல வீகன் குமார் சுருட்டின உருட்டுக்கல்ல ஒன்று. ஹலோ பாஸ், மாஸ்டர் ஒரே ப்ராசஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸா சாப்பிட்டு இருக்காங்க. பாடியில ஃபேட் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு, லெப்டின் லெவல்ஸ் வேற பீக்ல இருக்கு. சோ ஸ்டார்ட் பண்றேங்க. ஓ, லெப்டின் லெவல்ஸ் வேற பீக்ல இருக்கா? அப்ப மாஸ்டர் வயசுக்கு வர வேண்டிய டைம் வந்துச்சு. டேய், இப்ப ரிலீஸ் பண்ற உன் ஹார்மோன்ஸ. டேய், என்ன நடக்குது இங்க? அப்ப இதுதான் ரீசனா? ஆமாண்டா, புவர் டயட், சின்ன வயசுலயே அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அப்புறம் ஜெனடிக்ஸ். இதனாலதான் சின்ன பசங்க சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க. பிராய்லர் சிக்கனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, தைரியமா சாப்பிடலாம்.